ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்னா காலையில ஒரு 5:30க்கு 5 மணிக்கு நாங்க ஆரா ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். எப்படா திறப்பாங்க டிக்கெட்டை போட்டோமா போயிட்டு ஃபால்ஸ்ல 7-8 ஃபால்ஸ் இருக்கு போய் குளிக்கலாமா அப்படின்லாம் இருந்தோம். பைத்தியம் நான் பேசுறேன் பதிவு பண்ண விடுறா என்ன. கரெக்டா 8:30க்கு வருவாங்க. அப்படி ஒருத்தங்க ஒரு பாட்டி சொல்லிச்சு 9 மணிக்கு தான் வருவாங்க. சரி நம்ம போயிட்டு சாப்பாடுலாம் வாங்கி வைக்கலாம்னு 45 ரூபா செலவு பண்ணி ஆளுக்கு 4 இட்லி, இவங்க 2 பேரும் 4 இட்லி ஒரு வடை, நான் ஒரு தோசை ஒரு வடை, 45 ரூபா. 2 லிட்டர் தண்ணி கேன்ல 2 பின்னாடி கடாக்கு ஒரு பாக்கெட்டு. அதில் ரெண்டெண்ணா குடிச்சிட்டேன். என்னோட பங்கு இவனோட பங்கு 2 இருக்கு. இதெல்லாம் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அதில் அந்த என்ட்ரன்ஸ்ல படுத்து கிடந்தேன். கரெக்டா 8:05 ஆகுது. சரன்னு வர்றானுங்க. பைக்ல வர்றானுங்க, கார்ல வர்றானுங்க, எங்க இருந்து வர்றானுங்க தெரியல. வந்ததும் எனக்கு என்ன பார்த்தவனுங்க நான் தான் ஏதோ இந்த டிக்கெட் கொடுக்குறவங்க மாதிரி என்ன பார்த்துட்டு என்கிட்ட போலாமா இல்ல இங்க இருக்கலாமான்னு கேக்குறானுங்க. அப்படின்னா என்ன சொன்னேன், அங்க போயிட்டு வந்தேன், இங்க டிக்கெட் வாங்கிட்டு தான் அங்க போகணுமா அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு திரும்ப பார்த்தா பின்னாடி கார் 4-5 கார் வந்து நிக்குது. 4-5 கார்ல ஒரு கார் தான், முன்னாடி ஒரு கார் போயிடுச்சு, பின்னாடி நிறைய கார் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப நாங்க திரும்பி வரும்போது இப்படியெல்லாம் இருக்குதே. சரின்னு சொல்லிட்டு இவனை பார்த்துட்டு டேய் கண்டிப்பா போகணுமான்னு கேக்குறேன். சரி வீட்டுக்கு போகணும்னா போலாண்டா அப்படிங்கிறானுங்க. இது மாதிரி நட்பு கிடைக்கிறது நம்ம கொடுத்து வைக்கணும். நேற்று இது மாதிரி தான் ஒரு ரீல் பார்த்துட்டு இந்த ஆரா ஃபால்ஸா அந்த ஃபால்ஸ் போய் குளிக்கிறானுங்க. நல்லா இருக்குடா போய் குளிச்சுட்டு வந்துடலாம். 90 கிலோமீட்டர் தான் சொன்னேன். ஒரு பேச்சு இல்லாம கூட வந்தானுங்க. இப்ப ஃபால்ஸ் குளிக்கண்டா கூட்டமா இருக்குன்னு சொன்னேன். அப்படியே வர்றானுங்க. இந்த இவனுக்கு மட்டும் ஏதோ சொல்லணுமா? அப்படியே சொல்றாத என்ன பண்றது? செலவு பண்ணி கூட்டுன்னு வரான், கூட வந்தான், திருப்பி கூட்டுன்னு போறான், பின்னாடியே போறான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பைத்தியம் சொல்றா பதிவு பண்ணுவோம்டா. இது வாழ்க்கையில உன் கல்யாணத்துல கூட நாங்க போட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அத நாங்க இட்லி தோசை வாங்க போனோம். அந்த பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, என்ன சொல்றாங்க, இதெல்லாம் உருப்படா போகுது, எதுக்கு இங்க வர்றானுங்க, சும்மா வெயில் அடிச்சுட்டு கிடக்குது, அங்க போய் என்னத்தை பார்த்துட்டு என்னத்தை குளிச்சுட்டு எதுக்குடா இங்க இவ்வளவு செலவு பண்ணி வரீங்க, மெட்ராஸ்காரங்க உங்களுக்கு அறிவே இல்லையாங்கிற மாதிரி. அறிவே இல்லைன்னு தெலுங்குல பேசுறாங்க அவங்க. என்னத்த சொல்றது. அதுல ஒரு தாத்தா, அந்த தாத்தா தெலுங்கு தாத்தா, அவருதான் அந்த தெலுங்கு தாத்தா தெலுங்குல சப்போர்ட் பண்றாங்க நம்மளுக்கு. சரி வயசு பசங்க வராங்க போறாங்க, நம்மளுக்கு அப்படின்னு என்ஜாய்மெண்ட். நாங்க வந்தனாலதான் அவங்களுக்கு 45 ரூபாய்க்கு சேல் ஆச்சு. நாங்க வராட்டா இருக்குமா பாருங்க. எவ்வளவு 100 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வரோம். பெட்ரோல் போட்டு கார்ல 45 ரூபாய்க்கு 45 பார்சல் இருக்கு, அது கூட இன்னும் சாப்பிடல. என்னத்த சொல்றது, வாழ்க்கையே இப்படியே போயிட்டு இருக்குமா. சரி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? இப்ப நம்ம திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். குளிச்சோமா குளிக்கலையா? அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் திரும்பி வந்துட்டு சொல்றேன் வேணாம். அதனால திரும்ப கேட்டுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நாங்க எதுக்கு பதிவு பண்ணி வச்சிருக்கோம்னா, நாங்க இந்த மாதிரியும் நாங்க பண்ணுவோம், கிறுக்குத்தனமா பண்ணுவோம். நாங்க சடன் பிளான். நேத்து ஒரு ஈவினிங் வீடியோ பார்த்தோம், முடிஞ்சு போச்சு. பிளான போட்டோம். ஒருத்தருக்கு பார்த்தா கூட்டமா இருந்துச்சு. என்னன்னா இதுக்கு இந்த பிளான் கேன்சல் ஆகுறதுக்கு முக்கிய காரணம் இவன் தான். நேத்து என்ன எங்களோட பிளான்னா, நைட்டு பீச்சுக்கு போயிட்டு 4 மணிக்கு அங்க இருந்து கிளம்புறது. 4 மணிக்கு கிளம்புனா ஸ்லோவா வந்தா கூட 8 மணிக்கு வந்துடலாம். இங்க வந்துட்டு நாங்க 5 மணிக்கு வந்துட்டு 8 மணி வரை 5, 6, 7, 8 3 மணி நேரம் வெயிட்டிங்ல போயிருக்கு. அப்ப திருந்த ஒரு கூட்டத்தை பார்த்தா நம்மளுக்கு ஒரு பயம் வரும் இல்ல, அப்படிதான் கிளம்புனது. இந்த பையன் தான், இந்த பைத்தியம் தான் எங்களை வந்துட்டு பீச்சுக்கெல்லாம் எதுக்குடா போயிட்டு நைட்டு அங்க பீச்சில் போயிட்டு என்னத்த பண்ண போறீங்க, வாங்கடா அங்கேயே போகணும். பார்த்தாச்சு ஃபால்ஸை பார்த்துனா இப்ப சிரிச்சிட்டு இருக்கான். இது காசு செலவு பண்ணி நாங்க கூட்டிட்டு போறோமா. அடுத்த மாசம் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, 4 மணிக்கு வேலைக்கு போகணும், ஷிஃப்ட்டுக்கு டைம் ஆச்சு. பர்மிஷன் கேட்டு பார்த்தா கிடைக்கல. இப்போ இவனை 6 மணிக்கு மேலதான் இவனை கொண்டு விடணும். அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். கரும்பு தோட்டத்தை காட்டுறான் அவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு கரும்பு தோட்டம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இதான் கரும்பு தோட்டம். கரும்பு நல்ல கரும்பு இருக்குது. இது புல்லு அங்க இருந்தாதான் கரும்பு அறுவடைக்கு காத்திருக்கு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி நாங்க அற்புதமான வீடியோக்கள் இருக்கோம். இவ்வளவு செலவு பண்ணி ஃபால்ஸ், எல்லாருமே ஃபால்ஸ் தான் காட்டுவாங்க. ஃபால்ஸ்க்கு போகாத கதைய எங்களை மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க. நாங்க தான் எல்லாமே. இதே மாதிரி நாங்க நிறைய ட்ரிப் போலான்னு இருக்கோம். நீங்க தான் எல்லாத்தையும்
நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி போயிட்டு நிறைய வீடியோ போடுறோம். இந்த மாதிரி ட்ரிப் பிளான் பண்ணி போயிட்டு ஜாலியா எப்படி என்ஜாய் பண்ணலாம். நம்ம வழக்கமா நம்மளுக்கு எதுக்கு ட்ரிப்பு போறோம்? ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு. 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோமா, ஜாலியா பேசுறோமா, பாட்டு போட்டோமா, பாட்டு பாடணுமா, காரை ஓட்டணுமா, அதான் ஜாலி. சும்மா அவனுங்க அந்த கூட்டத்துல போயிட்டு ஐயோ அதை நினைக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். 20-30 பேர் இருக்கானுங்க காட்டு மிராண்டிங்க மாதிரி. எதுக்கு வந்தானுங்க? எல்லாம் தமிழ்நாட்டுல தான் வந்திருக்கானுங்க. எல்லா ரீல தான் பாத்துருப்பானுங்க. போற எந்த பைத்திய வேற அந்த ரீல் அப்லோட் பண்ணலான்னு தெரியல. எனக்கு வேற ஒருத்தங்க ஷேர் பண்ணி விட்டாங்க. ஏதாவது போச்சு ஃப்ரெண்ட்ஸ். 100 கிலோமீட்டருக்கு என் கார் ஒரு 18 தரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மாதிரி கண்டமேனிக்கு தான் வந்தோம். 100 கிலோமீட்டருக்கு 18 ஒரு 25 6 12னா 1200 ரூபா பெட்ரோல் ஃப்ரெண்ட்ஸ். 1200 ரூபா பெட்ரோல். இதுல ஒருத்தன் என்னங்கிறான், இன்னைக்கு ரூம் போட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு மத்தியானத்துப்புறம் ரூமுக்கு கிளம்பலாங்கிறான். அதெல்லாம் செலவெல்லாம் பார்த்தா ஒரு நல்ல ஒரு கணிசமான ஒரு தொகைக்கு நாங்க வந்துட்டு ட்ரிப் வந்திருக்கோம். பட் நாங்க வந்தது ஆரா ஃபால்ஸ். அது ஆரா ஃபால்ஸ் தானடா இல்ல வேற ஏதாவது? ஆரா ஃபால்ஸ் தான். ஆனா அங்க ஆரா ஃபால்ஸ் அடிவாரம் வரைக்கும் அந்த ஆரா ஃபால்ஸ்ல போட்டோ கூட எடுக்கல. இவங்க 2 லேக்ல போய் 2 போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. அந்த என்ட்ரன்ஸ்ல 4-5 போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. நான் அது கூட எடுக்கல. டைம் லேப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். சூப்பரா இருக்கு. நான் பார்த்தேன், பிரமிச்சு போயிட்டேன். என் போன்ல தான் எடுத்திருக்கேன். அதை உங்களுக்கு காட்டுறேன். நீங்க அது அந்த 1.5 கிலோமீட்டர் பயணம், அருமையான பயணம். அது அழகா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. வேற என்னத்த சொல்றது? இன்னொரு ட்ரிப்ல உங்களுக்கு ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இனிமே இதே மாதிரி அடிக்கடி போடுவோம். பல ட்ரிப் நாங்க போலான் இருக்கோம். நீங்க பாத்துட்டே இருங்க அடுத்த ட்ரிப்பு. ஆனா அடுத்த ட்ரிப் இந்த மாதிரி நான் உங்களை ஏமாத்த மாட்டோம். எங்க போகணும் நீங்களே சொல்லுங்க. ஆமா நீங்க சொல்லுங்க. நம்ம இதை யூடியூப்ல போட போறோமா? சரி, இதை யூடியூப்ல போட போறதே எனக்கு தெரியாது. இதை நாங்க யூடியூப்ல போட போறாங்களா? எதிரையா போட்டாங்கன்னா நீங்க சொல்லிருங்க அடுத்து எங்க போக போறோம்னு. நம்ம செல்லக்குட்டி இந்த இதுல தான் போக போறோம். எவ்வளவு பெட்ரோல் செலவானாலும் பரவாயில்ல, நம்ம போறோம். நம்ம ட்ரிப்பை சக்சஸ்ஃபுல்லா இது பண்றோம். பை ஃப்ரெண்ட்ஸ். உங்க முகத்தெல்லாம் காட்டுங்கடா. இவங்க 2 பேரும் தான் கூட வந்தது. இன்னொருத்தன் வருவான், அவன் ஊர்ல இருக்கான். அவனை இந்த தருணத்துல சொல்லிடுறேன். அவன் பேரு சிவா. அவன் பேரு சொல்லாட்டா வருத்தப்பட்டுருவான். அவன் எங்க கூட்டத்துல ஒருத்தன். சிவா, மிஸ்யூடா சிவா. உன்னை விட்டுட்டு வந்ததுனால தான்டா எனக்கு அங்க போவே மனசு இல்ல. அதான் நான் யோசித்தேன். அங்க என்ட்ரன்ஸ் ஏன் என்னால எனக்கு அந்த இதை தாண்ட முடியல யோசிக்கும் போதுதான் சிவா மனசுக்குள்ள ஃபுல்லா சிவா தான்டா, நீ தான்டா இருந்த. அதான் நான் போகல. நீ நம்பலனாலும் அதான்டா சிவா நெசம். போதும் சரி, பாப்போம்.